பட்டினத்தில் பூதம் இப்படி ஒரு சினிமா படம் வந்தது, பூதம். ஆனால் இந்த சினிமா படத்தில் எல்லாருக்கும் நன்மை செய்யும், காதலர்களை சேர்த்து வைக்கும், அப்படி பல விதமாக அந்த படத்தில் இருக்கும். ஒரு நகைச்சுவையான படமும் கூட. பூதம், அதை பற்றித்தான் நான் எனக்கு தெரிந்தவற்றை சொல்லப் போகிறேன். பூதம் என்பது ஒரு பயமுறுத்துவதற்காக சொல்லப்பட்ட வழங்கப்பட்ட சொல்தான் பூதம். பஞ்சபூதம் என்றும் சொல்வார்கள். பஞ்சபூதம், அந்த பஞ்சபூதம் என்பது 5 தான். அது நம்மை பயமுறுத்தும். அந்த 5மே, அந்த 5 என்னவென்றால் அதுக்கு பல பெயர்கள் உண்டு. பாஞ்ச் என்ற வடமொழி சொல்லைத்தான் அதை பஞ்சாமிர்தம் என்று பல பெயர்கள் இருக்கிறது. அந்த 5 பூதங்கள் என்ன என்றால் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த 5ம் தான். இது பல பெயர்கள் இருக்கிறது. அப்பு, தேயு, வாயு என்று. எனக்கு தெரிந்தது இந்த 3 தான். இன்னும் 2 இருக்கிறது. இந்த 5ம் ஏன் அதை பூதங்கள் என்று சொன்னார்கள் என்றால், நிலம் என்பது பல இடங்களில் அது வெடிக்கிறது. வெடிக்கிறது என்றால் பூகம்பம், பயமுறுத்துகிறது, நடந்துள்ளது. நீர், வெள்ளம்தான். பல உயிர்களை அது பாதித்துள்ளது. பல நகரங்களே மூழ்கியுள்ளது. குறிப்பாக குமரிக்கண்டம், தமிழர்கள் வாழ்ந்த இடம்தான் அது. நெருப்பு, காட்டுத்தீ என்று சொல்வார்கள். வெப்பம் அதிகமானால் இந்த காய்ந்து போன மரங்கள், சருகுகள், இலைகள் பற்றி ஆரம்பித்துவிடும். காட்டில் வாழ்ந்த பொழுதுதான் இதெல்லாம் நடந்தது. ஆதலினாலே நெருப்பு மீது ஒரு பயம். காற்று, புயல் காற்று. பல இடங்களில் மழையோடு புயலும் வருகிறது. புயல் வரும்பொழுது கட்டிடங்கள் பாதிக்கப்படுகிறது, மரங்கள் முறிந்து கீழே விழுகிறது. அதலினால் பல உயிர்கள் போகிறது. அடுத்தபடியாக ஆகாயம். ஆகாயத்தினால் நமக்கு என்ன பயம் என்றால் இந்த இடி மின்னல் தான். மின்னல் என்பது ஒரு சக்தி வாய்ந்த மின்சாரம்தான். அது அந்த இடியோடு சேர்ந்து வரும்பொழுது இந்த மின்னலானது மரங்களை தாக்குகிறது. அதற்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை அது பாதிக்கிறது. இறந்து போகிறார்கள் பலர் மின்னல் தாக்கி. இதெல்லாம் நாம் அன்றாடம் கேட்கிறோம், செய்திகள் மூலம் தெரிய வருகிறது. என் கண் முன்னேயும் இது நடந்தது. ஆனால் பாதிப்பு அதிகமாக இல்லை. அதனால்தான் இந்த 5 விஷயத்தையுமே பஞ்சபூதங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அது நமக்கு பாதிக்கக்கூடியது தான். இந்த பஞ்ச என்ற வார்த்தை 5 பூதங்கள், 5 தீய சக்திகள் என்று சொல்லலாம். இவற்றை 5 தீய சக்திகள் என்று. எனவே இதை ஏன் நான் தெரிவிக்கிறேன் என்றால், இதை வைத்து பலர் வணிகம் செய்கிறார்கள். பஞ்சபூதங்கள் என்று சொல்லி அது அப்படி இல்லை என்பதை தெரிவிப்பதற்கு இந்த பதிவு. இது உங்களுக்கு புரியும் என்று நான் கருதுகிறேன்.